ரத்த அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ற இந்த காளி கோயிலுக்கு நீங்க மனசார நம்பி என்ன கேட்டு வந்தாலும் நடக்கும்னு சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன், மனசார நம்பி கேட்டு வரணும். மதுரையில இருக்கிற தத்தநேரி சுடுகாட்டு காளியம்மன் கோவில்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். சிவன் காலடி பட்டதுனால காசிக்கு நிகரா இந்த இடம் பார்க்கப்படுது. உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி என்னவா இருந்தாலும் சரி, பில்லி, சூனியம், ஏவல், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க இந்த அம்மன் எல்லைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அம்மன் பார்வைக்கு அது நயந்து சாம்பல் ஆயிரும். யார் வீட்டில் ஸ்ரீ சக்கரம் இருக்கோ தெய்வம் பொங்கும், காசு பணம் பொங்கும், தனவசிய பணவசிய பொண்ணு பொருள் வரும். 21 கோடி தலைமுறைக்கும் நல்லா இருக்கும். ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வச்சுக்கோங்க, பெரிய ஆளாயிருவீங்க. அமாவாசை தோறும் இங்க சிறப்பு வழிபாடு நடக்கும். அந்த வழிபாட்டுல அம்மனுக்கு குருதி அபிஷேகம் பண்ணுவாங்க, அதாவது ரத்த அபிஷேகம் பண்ணுவாங்க. இங்க வந்துட்டு போன அப்புறம் கண்டிப்பா எல்லாருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இல்லாம ஒரு நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியும்னு நம்பப்படுது. நீங்க இந்த கோவிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க லைஃப்